ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். மீண்டும் வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மீண்டுமாக வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அது என்னங்க கோலு தடி? யோசிச்சு பாருங்களேன். சற்று நீங்க கேட்ட நிறைய நேரங்கள்ல கேட்டிருக்கலாம். கோலு தடி ஒரு வேலை இப்படிலாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தாவீது என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஆடு வச்சுட்டு இருந்தாரு. அதனால தலையை உடைக்கிறதுக்கும் அந்த தலைகளை உடைச்சு ஆட்டுக்கு போடுறதுக்கும் அந்த கோலை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படியே ஒரு வேலை அதை சொல்லி இருந்தாலும் அது எப்படி தேற்றும்? அது எதனால தேற்றும்? யோசிச்சு பாருங்களேன். உங்க கைகள்ல ஒரு கோல் இருக்கு. தடியை நீங்க கேக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க. என்ன இருக்கு உங்ககிட்ட? உங்க கோல் உங்களைய தேற்று. அதுதான் அவர் சொன்னார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். வாழ்க்கையில ஒரு யூத கலாச்சாரத்துல யூதனாக பிறந்த ஒருடைய வாழ்க்கையில நடந்த இந்த கோலும் இந்த தடிக்குமான வித்தியாசத்தை முதலாவது வரலாறு தெரிஞ்சாதான் அதன் வழியாக சத்தியம் என்ன, அதன் ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறத கடைசியா உங்களுக்கு நான் சொல்லிக்க போறேன். தேவன் ஒரு மனுஷன் யூதனாக பிறந்த ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட வாலிப வயதுக்கு பின்னாடி அவனுடைய வாழ்க்கையில ஒரு கோல் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். அது சட்டம். நம்மளுக்கு எப்படி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்துல வேற ஒரு கலாச்சாரத்துல இருக்கும்போது ஒரு சட்டமா இருந்துச்சோ, அதே போல யூதராக இருக்கக்கூடிய பிறந்த ஒரு பிள்ளைகளுக்கு கோல் கொடுக்க வேண்டியது ஒரு சட்டம். அந்த கோல் கொடுக்க வேண்டியது ஒரு முறை இருக்கு. என்னன்னா, வாதுமை மரம் அப்படின்னு ஒரு மரத்திலிருந்து கோல் வெட்டி எடுக்கணும். அந்த பையனுக்கு தகுந்தாறு போல ஒரு குச்சை நீளமா வெட்டி எடுக்கணும். இன்னொன்னு தேவதாரி மரம் அப்படின்னு சொல்லி தேவதாரு மரம் இருக்கு. அது நிறைய வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த மரங்களை ஆலயத்துல என்ன செய்யணும், வைக்கணும்னு ஆண்டவர் சில மரங்களை பற்றி ஒரு பட்டியலை கொடுக்கிறார். ஆனா இங்கு தேவதாரி மரத்தை ஒரு கோலா கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த வாதுமை மரத்துக்கும் இந்த தேவதாரி மரத்துக்கும் ஒரு ஒப்பினை இருக்கு. அது என்னன்னா, அந்த மரத்தை விட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பல ஆண்டுகள், ஒரு 20, 30, 40 வருஷம் ஆனா கூட அந்த மரம் உளுத்து போகாது. அதாவது உடைஞ்சு போகாது. ஆமா தானே? உளுத்து போகாதுன்னா பூச்சி வைக்காது உள்ளுக்குள்ள. புரியுதா உங்களுக்கு? அந்த குச்சி வேஸ்டா போகாது. அது அந்த மரத்துல இருந்து கட் பண்ண உடனே அது இரும்பு போல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்மைக்கு மாறிடும். அந்த கோலை ஒரு யூதனா பிறந்த ஒருத்தருக்கு இப்போ தாவீதினுடைய தகப்பனார் ஏசா என்ன செய்யணும்? வெட்டி கொண்டு போய் ஆலயத்துல கொடுக்கணும். ஆசாரியர் என்ன செய்வாருன்னா அந்த கோலை வாங்கி முன்னோர்களுக்கு, அவங்களுடைய தகப்பனாருக்கு, தாத்தாவுக்கு முன்னாடி எல்லாம் என்ன வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை அந்த கோலுல எழுதணும். இன்றைக்கு பேப்பர் இருக்கு, அன்றைக்கு பேப்பர் இல்லை. புரியுதா உங்களுக்கு? பேப்பர் இல்லை. அன்றைக்கு இப்பவும் குச்சியில எழுதலாம். நிறைய டிசைன் ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்றாங்க பலகையில. அப்ப அது என்ன பண்ணுவாங்கன்னா, அது சூடுபடுத்தினா, கம்பியை சூடுபடுத்தினா அந்த மரத்துல தேவையான டிசைன் எல்லாம் வரையலாம். அந்த தன்மை என்ன செய்யும்? மரம் விட்டு கொடுக்கும். அதே போல கோலு வாதுமை மரமா இருக்கலாம், தேவதாரி மரமா இருக்கலாம். இப்போ ஒரு யூதனுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னா அந்த யூதனுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆலயத்துல கொண்டு வந்து ஆசாரியர்கிட்ட கொடுக்கணும். என் பையனுக்கு இந்த கோலை கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த கோலுக்கு முன்னாடி அவருடைய தகப்பனாருக்கு கொடுத்த முத்திரை, அந்த தகப்பனாருக்கு தாத்தா முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை எழுதி
அந்த குடும்பத்தார் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆசாரியர்கிட்ட கொடுக்கணும். அந்த ஆசாரியர் என்ன செய்யணும்னா ஆட்டை கட் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கோளுல பூசி, அந்த கோளுல பூசும் போது வாக்குத்தத்தம் எழுதி இருக்குல்ல, அந்த வாக்குத்தத்தத்துல தான் அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டு பிறகு அந்த யூதன் கையில அந்த கோல் போய் சேரும். இப்ப யோசிச்சு பாருங்க, இவர் சொன்னார்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன பண்ணோம் தேற்றும் என்று சொல்லி, அதுல என் கோல் என்னை தேற்றும்னு ஏன் சொன்னார்னா அவர் கையில பிடிச்சிருக்கிற வாக்குத்தத்தம் அந்த கோலில தான் இருக்கு. அந்த கோலின் வழியாக எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்தை அனுதினமும் அவர் யோசிக்கிறார், அவர் வாசிக்கிறார், அதை பார்க்கிறார், அதை வைத்திருக்கிறார், அதை பயன்படுத்துகிறார். அதை தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. அந்த வார்த்தை அந்த கோலினுடைய தடியில எழுதி வைத்திருக்கிற அவருடைய சத்தம் கேட்கிறது. தேற்றுவார் என்று அந்த நம்பிக்கையின் விசுவாசம் தான் அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு கோலில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்திற்காக ஆடு பலியாக வேண்டும். இந்த வேதாகமத்திற்காக எழுதப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தத்திற்காகவும் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே பிறந்து அவருடைய இரத்தத்தினாலே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நம் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. மகத்துவத்தையும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் வியாதியிலிருந்து குணமடையதிலும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகத்துவத்தை எல்லாம் தேவன் நம்மன் வழியால் பார்க்கும்படி நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு? மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தா பொல்லாப்புக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இருக்குதானே? அந்த கோலை அவர் சரியா பயன்படுத்தினார். அவர் சரியா பயன்படுத்தினார். நம்ம பயன்படுத்துறோமா? 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 அப்படி 2-3 நபர்களை மட்டும் பார்த்துட்டு அவங்க சரியா கோலை பயன்படுத்தினாங்க. அந்த கோலை அவர்கள் பயன்படுத்தினது போல நம்ம வாழ்க்கையிலையும் கோலை சரியாய் பயன்படுத்த வேண்டும். சரியா பயன்படுத்தினீங்கன்னா இன்மைக்கும் வறுமைக்குமான ஆசீர்வாதங்களை கற்ற தருவார். வேதம் சொல்லுது, சம்பாதிக்கிற திறமைய திராணிய கற்றரிடத்துல இருந்துதான் வருதான். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் தேவனிடத்துல இந்த கோல் உங்களோடு இருக்கட்டும், அவருடைய வார்த்தையாகிய தடி உங்களை தேற்றட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நல்லவர் இல்லையா? ஆமென். நல்லவர் தானே. ஒரு சிலர் இடத்துல கோல் இருந்துச்சு. இங்க பாருங்க, எடுத்து வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்கள் அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனுடைய கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. கொண்டு வந்து சாட்சியின் கூடாரத்தில் என்ன செய்றாங்க, வைக்கிறாங்க. அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்க. அந்த கோல்களை சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. என்ன ஆச்சரியம் பாருங்க. ஆரோனு கிட்ட இருந்தது கோல். ஆரோன் ஒரு நார்மல் வயசா ஒரு வாலிப வயசுல இருக்கும் போது வெட்டி கொடுக்கப்பட்ட வாதுமை மரத்திலான ஒரு கோல். அந்த கோலை அவர்கிட்ட அவருடைய வாக்குத்தத்தங்கள், முன்னோர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் அதுல பொறிக்கப்பட்டு அதுக்கு அந்த கோளுக்காக அந்த கோலை ரத்தத்தின் ஆட்டினுடைய ரத்தத்தினால கழுவ. ஏன்னா இது பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடந்த சம்பவம். அப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், ஒரு ஆடு பலியாக வேண்டும்ங்கிறது தான் தேவன் கொடுத்த ஒரு சட்டம்.
ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசுவே ஆடாக மாறி நம்மளுக்காக பலியானார். அல்லேலூயா. இங்கு ஆரோன் கோலும் என்ன செய்யப்படுது, சாட்சியின் கூடாரத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த சாட்சியின் கூடாரத்துல வைக்கும் போது ஒரு குச்சி பச்சையா இருந்தா தானே துளிர் விடும். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், பச்சையா இருந்தாதான் துளிர் விடும். வேறு இல்லைன்னா கூட என்ன செய்ய, செத்து போயிடும். அந்த செடி செத்து போகும் தானே. ஆனா இங்க அதிசயமா சாட்சியின் கூடாரத்துல ஆலயத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க, எல்லாரும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த இடத்துல வெளிச்சம் இல்ல, தண்ணி இல்ல, மண்ணு இல்ல, எதுவுமே கிடையாது. சூரிய வெளிச்சம் கிடையாது. ஒரு செடி வளரணும்னா சூரிய வெளிச்சம் வேணும், காற்றோட்டமா இருக்கணும், மண் வளம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா தானே அது சரியா இருக்கும். ஆலயத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அவர் வாலிப வயசுல இருக்கும்போது வெட்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட கோல், அந்த கோலை கொண்டு போய் ஆலயத்துக்குள்ள வச்ச உடனே காலையில போய் பார்த்தா பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்திருக்குன்னு வேதம் சொல்லுது. உங்க வாழ்க்கையும் ஒருவேளை பட்டு போன நிலைமையில இருக்கீங்களா? ஆரோனுடைய கோலை துளிர்க்க வைக்க தேவனால் முடியும்னா இன்றைக்கும் உங்க வாழ்க்கையை துளிர்க்க வைக்க முடியும். அன்றைக்கு மண் இல்ல, காற்று இல்ல, வெயில் இல்ல, அதிசயமான எதுவுமே கிடையாது. அந்த கோளுல வேறு கூட இல்லை. ஆனால் கற்ற அந்த கோளையே பூ பூத்து துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்க வைக்க முடியுமானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை நிகழ்த்த முடியும், தேவைகளை சந்திக்க முடியும், வியாதிகளிலிருந்து குணமாக்க முடியும். தேவன் எல்லாவற்றிலும் இருந்து அற்புதமாய் உங்களை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. இயேசு நல்லவருங்க. ஆமென். இந்த கோள் பாருங்களேன், ஏற்கனவே பல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த கோள் ஆரோனுடையதுதான் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்ட முத்திரையும் அந்த கோள்ல இருந்ததுனால 12 கோத்திர பிதாக்களும் என்ன செஞ்சாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. ஆரோனுடைய கோளும் அதுல இருக்கு. ஆனா யாரு கோளும் துளிர்க்கலங்க, ஆரோனுடைய கோள் தான் துளிர்த்தது. அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். இன்றைக்கும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவறையிலே நாம் தோற்றுவதற்கு முன்னதாக உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையை துளிர்ப்பதற்காக இந்த இடத்திலும் இந்த நேரத்திலும் உங்களை அமர வைத்திருக்கலாம். தேவன் நல்லவர், நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்கும். ஒருத்தர்கிட்ட இருந்த கோல் உடைஞ்சு போச்சு. அதுவும் என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம். என்னன்னா, மோசே கிட்ட ஒரு கோல் இருக்கு. அவர் முதல்ல இறைவன் முன்னோர்களின் மூதாதையர்களுடைய தேவன் என்று தேவன் அவரை பார்க்கிற போது, பேசுகிற போது, யாவை இறைவனாக வெளிப்படுத்துகிற போது முதல்ல மோசே கிட்ட கேட்கிறாரு, மோசே உங்ககிட்ட என்ன இருக்கு? கோல் தான் இருக்குன்னு. கோலை போடுன்னு சொன்னவனே அது சர்ப்பமாய் மாறும். பிறகு அதை பொடின்னு சொன்னவனே கோலா மாறிடுது. உடனே அந்த கோலை எடுத்துக்கிட்டு போன்ற அதை எடுத்துட்டு போய் எகிப்துல அற்புதங்களும் அதிசயங்களும் மோசையின் மூலமாய் தேவன் நடப்பித்து பல லட்சம் மக்களை கூட்டிக் கொண்டு வாரார். வந்த உடனே செங்கடல்ல வந்து நிற்கும் போது மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, மோசே உங்ககிட்ட என்ன இருக்கு? கோல் இருக்கு, எடுத்து அடி. அடிச்ச உடனே தண்ணீர்கள் இரண்டாக பிரிந்து மனிதர்களை எல்லாத்தையும் அக்கறைக்கு கொண்டு போய் கர்த்தர் என்ன செய்தாரு? வெட்டாந்தரையில நடப்பதை போல அழகா நடத்தி கொண்டு போய் விட்டுட்டார். பாருங்க, மோசே கிட்ட ஒரு கோல் இருந்துச்சு. கோல் இருந்ததா? அந்த கோல் ஒரு குறிப்பிட்ட 40 ஆண்டுகள் வனாந்திரத்தின் பாதைகள்ல நிறைய கேள்விகள், மனிதர்கள் நிறைய மோசே கிட்ட பல பிரச்சனைகளை எழுப்புறாங்க. தண்ணி வேணும்னு ஒரு பிரச்சனை. உடனே இவர் ஆண்டவர் பேசுன்னு தான் சொல்லி இருப்பார். இவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த கோலை என்ன செய்யறாரு? எடுத்து அடிக்கிறார். பாறையில கோல் அடிச்சா என்ன செய்யும்? அந்த தடி எடுத்து அடிச்சா என்ன செய்யும்? உடையுமா உடையாதா? உடைச்சு தானே போவோம். இப்ப பாருங்க, அவருடைய வாக்கு தத்தத்துக்காக அவருக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அந்த கோல்ல இருக்கு. ஆடு பலியாகி ரத்தத்தை சிந்தி அந்த வாக்கு தத்தத்தை கற்ற நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல மோசே கிட்ட இருந்த கோல் அவர் என்ன செய்யறாருன்னா, கண்மலையில அடிச்சு
உடைஞ்சு போச்சு. அதனாலதான் கானான் தேசத்துக்கு உள்ள போகல. ஏன் போகலன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? அடிச்சு வாக்குத்தத்தத்தை ரெண்டா உடைச்சு விட்டுட்டார். இன்னைக்கும் ஒவ்வொரு முறையும் அவ்விசுவாசம் என்ற ஒரு வார்த்தையை மனசுக்குள்ள தோணும் போதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமாகிய கோலை உடைச்சுக்கிட்டே இருக்கீங்க. புரியுதா? அவர் ஏன் கானானுக்கு கோலை உடைத்ததுனால அவர் கானானுக்குள்ள போகல. நாமளும் அவிசுவாசமா இருந்தா பரம கானானுக்கு என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? நான் சொல்லல, சரியா? அதனால நீங்க தான் என்ன செய்றீங்க? நீங்களே என்ன செஞ்சிருக்கிறீங்க? சொல்லி இருக்கிறீங்க. அதனால நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எல்லாருமே விசுவாசமாவும் ஒவ்வொரு அடியையும் ஜாக்கிரதையாக இந்த என்ன செய்யுங்க, உலகத்துல எடுத்து வையுங்கள், கற்ற நல்லவன். சரி, இன்னொருத்தருடைய கோல் தான் யாத்ராகமத்தின் புஸ்தகம். சீக்கிரமா முடிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12ஆம் வசனம். போட்டபோது சர்ப்பங்கள் ஆயின. அருணுடைய கோலும் விழுங்கிச்சு. பாருங்க, எல்லாரும் தூக்கிட்டு வந்து போடுறாங்க, சர்ப்பமா மாறுது. ஆரோனுடைய கோல் தானே விழுங்குச்சு. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? டவுட்டா? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. திரும்ப ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டான், அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலும் அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. உங்ககிட்ட இருக்கிற கோல் விழுங்குதா? உங்ககிட்ட இருக்கிற கோல் விழுங்குதா? புரியல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகிய ஒரு கோல் இருக்குல்ல, வாக்குத்தத்த கோல் இருக்குல்ல, அது எல்லா சர்ப்பத்தையும் விழுங்குதா? தர்த்திரியம் என்ற சர்ப்பம் உங்களை தேடி வருகிற போது உங்ககிட்ட இருக்கிற கோல் அந்த சர்ப்பத்தை விழுங்குதா? வியாதியை கொண்டு வருகிற சர்ப்பம் வரும்போது உங்ககிட்ட இருக்கிற வாக்குத்தத்தமாகிய கோல் அந்த சர்ப்பம் அந்த வியாதி என்ற சர்ப்பம் வருகிறதே, அந்த கோல் உங்களுடைய கோல் அந்த சர்ப்பத்தை விழுங்குதா? பிரச்சனை கொண்டு வருதே, சர்ப்பம் பிரச்சனையை கொண்டு வருதே, உங்ககிட்ட இருக்கிற கோல் அந்த சர்ப்பத்தை விழுங்குதா? விழுங்கல. விழுங்கல தானே? விழுங்கி இருந்தா நாங்க ஏன் இந்த பிரச்சனை இல்லைன்னா அப்படியா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்ன தெரியுமா? இந்த வருஷம் தெரியுமா? வாக்குத்தத்தை வாங்கியிருப்பீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட இருந்து கட்டாயம் வருஷம் எல்லாரும் வாக்குத்தத்தை வாங்கியிருக்கீங்க. ஆமா தானே? நிறைவேறுதா இல்லையா? எங்க சிஸ்டர், நீங்க பாக்குற பார்வையே தெரியுது, எங்க சிஸ்டர் ஒண்ணு நிறைவேறுது, அப்புறம் ஏதோ 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒண்ணு நிறைவேறுது இல்ல. சர்ப்பங்கள், ஒரு பிசாசு உங்க பிரச்சனைகளை கொண்டு வருகிற போது அந்த சர்ப்பத்தை விழுங்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய வாக்குத்தத்தமாகிய கோலுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கோலை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்துகிறீர்களா? நீங்கள் உபயோகப்படுத்தி இருந்தால் சர்ப்பங்கள், வியாதியை கொண்டு வருகிற சர்ப்பத்தை உங்கள் கோல் விழுங்கும். தர்ப்பரியத்தை கொண்டு வருகிற சர்ப்பத்தை உங்கள் கோல் விழுங்கும். உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வருகிற சர்ப்பத்தை உங்கள் கோல் அந்த பிரச்சனையை விழுங்கும். ஆனா நம்ம கிட்டதான் என்ன இல்ல? நான் சொல்லல, வாழ்க்கையை யோசிப்பாரு. உங்க கோல் சரியா பயன்படுத்தணும். அதுதான் சொன்னேன். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கோல் இருக்கு. அவர்கிட்ட கோல் இருந்தது, உடனே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, அதனால கோல் இருந்துச்சுன்னு எல்லாரும் அப்படித்தானே யோசிச்சோம். சட்டத்திட்டம், அவர்கிட்ட ஒரு கோல் இருக்கு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம், நம்மளுக்கிட்ட வேதாகமம் இருக்கிறது. இந்த கோல் பயன்படுத்த தெரிஞ்ச எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாங்க. நீங்களும் நானும் ஜெயிக்கணுமா இல்லையா? எத்தனை காலத்துக்கு தாங்க நீங்க பிரச்சனையை தூக்கி தலையில வச்சுட்டு உட்கார்ந்து? ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன்னாரு. நம்ம அவர்கிட்ட போனதுக்கு அப்புறமும் பிரச்சனையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆண்டவரை நானே வச்சுக்கிறேன் ஆண்டவரேன்னா இது என்ன வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையா? கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? பிரச்சனையை தூக்கி சுமந்துக்கிட்டு வேதனை, கஷ்டம், துக்கம், வியாதி, வியாகுலம், போராட்டம், கடம்பாரம், கடனுடைய பிரச்சனை, எங்கேயாவது போய் அடிக்கடி மாட்டிக்கிற பிரச்சனை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை?
அப்படின்னு நம்ம யோசிச்சு மனம் நொந்து போய் என்ன ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அவரு தான் சொல்லிட்டாரு இந்த வருஷத்துல இத்தனை பிரச்சனை வரும், அந்த சர்ப்பம் பிசாசு சர்ப்பம் போல உங்ககிட்ட எல்லாத்தையும் கொண்டு வரும், உன் கோல் அதை விழுங்கும், நீ அதை சரியா பயன்படுத்தினா அதை விழுங்கி இருக்கும்ல. கடனோட நீங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டங்களை யோசிச்சு பாருங்களேன், சரியா இருக்கும். உன் கடன் பிரச்சனையை மாற்றுவதற்கு தான் வாக்கு தத்தத்தையே கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை என்னைக்காவது எடுத்து வச்சு, ஆண்டவரே எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை தந்தீரே, என்னுடைய கைகளை என்ன பண்ண பிரயாசத்தை ஆசீர்வதியும், என்னைய வெளிப்படுத்தும், இந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருப்பீங்களா? வியாதியோட உங்களுக்கு பல கேள்வியோடு இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து என் வியாதியை சுகமாக்க உம்மால முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருப்பீங்களா? வாக்குத்தத்தத்தை எடுத்து அப்படியே ஒண்ணும் ஒட்டி வைக்கிறது, இல்லைன்னா பைபிள்ல வச்சிருக்கிறது, இப்படி இருந்தா எப்படி? எடுத்து எதிரா வரக்கூடிய எதிராளிய கோலில் அடிச்சாதானே அது ஓடும். இப்போ ஆரோனுடைய கோலை போடுறாரு, எல்லாரும் போடுறாங்க, எல்லாம் மாறுது, ஆரோனுடைய கோல் சர்ப்பமா மாறி எல்லாத்தையும் முழுங்குது. அவருடைய கோல் முழுங்கலைன்னா என்ன பண்ணிருக்கும்? அது எல்லாமே சேர்ந்து இந்த ஆரோனுடைய கோல் சர்ப்பமா மாறினதை கடிச்சு வச்சிருக்குமா இல்லையா? அதை அவர் சரியா பயன்படுத்தினாரா இல்லையா? அவங்க கிட்ட வாக்கு தத்தம் இல்லாத கோல், ஆரோனு கிட்ட இருந்தது வாக்கு தத்தமான கோல், அதனால அந்த பிசாசம் முழுங்குது. நம்ம வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பிள்ளை, நம்ம வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு பரலோகத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் நாம. நம்ம கிட்ட அந்த பிரச்சனை வருதுன்னா நாம அடிச்சு வெளியே விரட்டணுமா வேண்டாமா? ஆமான்னு சொல்ற நீங்க தான் செய்யல, என்ன பண்றதுன்னு யோசிங்க. அதத்தான் அவர் சொன்னாரு, தாவீது சொன்னாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கை தேற்ற வேண்டுமானால், வியாதி என்ற சர்ப்பத்தை விழுங்க வேண்டுமானால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கோலை சரியான விதத்திலே நீங்கள் பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு மகத்துவத்தை கற்ற நிச்சயமாகவே செய்வார். அதை நாம தான் முயற்சி செய்யணும். தேவன் எல்லாவற்றையும் நடப்பதை எல்லாவற்றையும் முன்னறிவிக்கப்பட்டு வாக்குத்தத்தமா கொடுத்து இதெல்லாம் செய், இந்த வருஷத்துல எல்லாம் சரியா போயிடுன்னு கொடுத்துட்டாரு. நாம அதை சரியா பயன்படுத்தாம சோர்வு வந்த உடனே ஆண்டவரே அப்படின்னு இழுக்கிறத விட, ஆண்டவரே பிரச்சனை வந்திருக்கு, இயேசுவின் நாமத்தினால நான் அடிக்கிறேன் ஆண்டவர் அது போகட்டும் அப்படின்னு எதையாவது ஒண்ணு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் இல்லைன்னு தான் வருது. அதனால ஜெபிங்க, நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த உலகத்துல உங்களுக்கு இன்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்களை தருவார். சரி, அப்போ ஒரு யூதனாக பிறந்த ஒரு மனிதனுக்கு கோல் கொடுக்கப்பட வேண்டியது கட்டாய சட்டம். நீங்களும் நானும் யூதனா? யூதர்களா? யூதர்களா? யூதர்களா நாமெல்லாம்? இல்ல தானே? இல்ல. ஆவிக்குரிய பிள்ளைகள், ஓகே, அது சூப்பர். நாம யூதர் இல்ல தானே? எருசலேம்ல இருந்து, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற இந்தியாவுக்கு தேவன் ஒரு புறஜாதியா இருக்கிற உங்களையும் என்னையும் ஏன் எப்படி மீட்டு கொண்டாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கல தானே? வேதம் தெளிவா சொல்லுது, எடுத்து வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. 27:32. போகையில் சீரேனை ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். போதும். இது இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ரோமாபுரி அரசாங்கம் ஆட்சி காலத்துல நடந்த சம்பவம். சிலுவை என்பது தண்டனைக்குரியது, சிலுவை என்பது பாவத்துக்குரியது, சிலுவை என்பது சபிக்கப்பட்டது, சிலுவை என்பது மற்றவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு மட்டும்தான் அப்படின்னு ரோமபுரி அரசாங்கத்தால் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சட்டம். ஆனால் இயேசு
இங்கு தவறே செய்யாத ஒருவர் தவறாக நம்மளுக்காக பாவமானார். பாவம் அவர் செய்யல. பாவமான தேவன் யூத ரோமபுரி அரசாங்கத்தினுடைய சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் வீதியில போறாரு. சீரேனை ஊராகிய சீமோன் வேற ஒரு மார்க்கத்தான். அவர் யூதன் அல்ல, யூதர் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு யூதன் மற்றவருடைய கோலை எடுப்பவன் அல்ல. ஆமா, கோள்கள்ல பேரும் ஒரு வாக்குத்தத்தமும் எழுதி இருக்கணும். அதுதான் சட்டம். நீங்க யூதாவை யோசிச்சு பாருங்க. தாமாரு கிட்ட தப்பு பண்ணும்போது தாமார் கரெக்டா அவன் ஒரு வேலையை செஞ்சிருப்பா. உமது கோலை குடுத்துட்டு போயான்னு. கோலை கொடுத்துட்டு இவர் போயிட்டு உடனே கிளம்பி போயிட்டா அடுத்த நாள் அந்த கோலை வாங்கிட்டு வர்றதுக்கு ஆட்டை கொடுத்து அனுப்புறாரு. அந்த அம்மா இல்ல. பல பிரச்சனை தாமாருக்கு. நீ எப்படி தேவையில்லாம ஆளுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த கோளுடைய மகத்துவத்தை சரியா பயன்படுத்தினவர்கள் வெற்றி பெற்றார்கள். கோளை சரியா பயன்படுத்த தெரியாதவர்கள் வாழ்க்கையை இழந்து போனார்கள். வாழ்க்கை இழந்து போனவர்களாக அல்ல, நம் இருக்கிற ஆரோனு கிட்ட இருந்த கோலை போல நம் கிட்ட கொடுக்கப்பட்ட கோலை கொண்டு சகல விதமான சர்ப்பங்களையும் விழுங்குகிற ஆற்றல் நம் வாக்குத்தத்தங்களுக்கு இருக்கிறது. அதை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த பகுதியில் இப்படி ஒரு கோல் இருந்தது, ஒரு தடி இருந்ததுன்னு? உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இருக்குதுன்னு இருக்கா? பயன்படுத்துவீங்களா? என்னமா பயன்படுத்தணும். பயன்படுத்துவோம் இல்ல, பயன்படுத்தணும். பயன்படுத்தினாதான் வாழ்க்கை மாறும். பயன்படுத்தினாதான் பிரச்சனை மாறும். நீங்க பயன்படுத்தினீங்கன்னா தான் கடன் பாரம் குறையும். கற்றர் கடன்ல இருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுவார். நீங்க பயன்படுத்தினாதான் தர்த்தரியமான நிலைமை இருக்குல்ல உங்ககிட்ட, அந்த தர்த்தரியமான நிலைமைகள் மாறும். குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்குல்ல, அந்த சர்ப்பம் கொண்டு வரும்னா உங்க வாக்குத்தத்தங்கள் அந்த சர்ப்பத்தை விழுங்கணும். அந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கணும். அதுக்கான ஆற்றல் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். தேவன் இன்னார் என்றும் தேவனுடைய மகத்துவங்கள் இன்னதென்றும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இவைகளெல்லாம் செய்யும் என்று நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். அப்படி புரிந்திருந்தா சரியான விதத்திலே அதை பயன்படுத்துகிற போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லணும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுவீங்க தானே? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க, கட்டாயம் சொல்லணும். அப்படியே சொல்றவங்களா என்ன செய்யலாம்? அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தாவீது சொன்னாரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்றார். அவருடைய வாக்குத்தத்தங்களை யாரெல்லாம் சரியா பயன்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அதை சரியா செஞ்சாங்களோ, யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தை நம்பினாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை நேசிச்சாங்களோ அவங்க வாழ்க்கை எல்லாம் மாறுச்சு. இன்னைக்கு நாங்களும் நம்பணும்பா. எங்களுக்காக பாவமான சிலுவையை சுமந்த நீ, பாவமாயிருந்த சிலுவையை, சாபமாயிருந்த சிலுவையை நிச்சயமாய் மாற்றின கிறிஸ்துவை உம்மை நாங்கள் நம்புகிறோம்ப்பா. உடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தரை